வணக்கம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உடனடி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கூடவே பெல் சிம்பிள் உருவாகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பார்த்தா புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நியூ டேக்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ எம்டியாக இருக்கிறதுல நீங்கள் யூடியூப் பேனர் செட் பண்ணுறதுனால நீங்கள் இதில் என்ன கலர் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற 5 ஆப்ஷனில் இந்த 4th இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜாக கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், நீங்கள் கலர் மாற்றிக்கிறதாலும் கலர் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கலர் மாற்றிக்கிறேன், அப்புறம் வேணுன்னா நீங்கள் என்னென்னாச்சும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலரை டச் பண்ணிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற கலராக கொடுத்தாலும் ஓகே, ஒயிட்டாக கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகேன்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மூலையில் இருக்கிற மேலே இந்த மூலையில் 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5th இருக்கிற 5வது இருக்கிற இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் யூடியூப் தமிழ்நாள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால யூடியூப் தமிழ்நாள்ஸ்னு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டான சைஸில் இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து யூடியூப் தமிழ்நாள்ஸோட கரெக்டான சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ, இப்போ பிக்சர் வேணுன்னா வாங்க, நம்ம என்ன கொடுக்க விரும்புவோம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரத்யேகமாக நாம்பளாக உருவாக்கினதாக இருக்கணும். இப்போ யூடியூபுக்கு போயிட்டு இப்போ தமிழ்நாள்ஸ் உருவாக்குறதுனா அது மக்களுக்கு இப்போது முன்னாடி தமிழ்நாள்ஸில் வைக்கிறது கண்டிப்பாக ஒரு மை சேனல் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மை சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தமிழ்நாள்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த முன்னாடி உங்களுக்கு வரணும்னா இதை ஒரு ஸ்னாப் எடுத்து முன்னாடி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து சேவ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பாங்க. நம்ம இந்த இடத்துல விட்டு போன இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்து ஃப்ரம் கேலரியிலேருந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபஸ்ட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ க்ராப் பண்ணி டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு சைடாக வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஸ் கொடுத்து இங்கேயும் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த மூலையில் டெக்ஸ்ட் உருவாகிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அதை டபுள் டச் பண்ணிங்கன்னாவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழ்நாள்ஸும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் நல்லா கேப்சல் ஃபஸ்ட் எழுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஹவு டு கிரியேட்டே முதல்ல வேறு ஒரு ஸ்பாண்டில் கரெக்டாக கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணதுனால இதே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் நீங்கள் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஏ சிம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 5 சிம்பிளில் எல்லாமே ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் இது எல்லோவிலே கூட இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கலாம். பாருங்கள், அந்த முன்னாடி இருக்கிற கலர் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போது அந்த 3D ஷேப்புக்கு தனியாக கலர் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த பக்கம் கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த பக்கம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட் 3Dயில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3Dயை டிசேபிள் பண்ணால் மேலே 3D வராது. இப்போ 3Dயை எனேபிள் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் 3Dயோட அந்த ஷேப்பு. இப்போ லைட்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலராக மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர்லாலும் கொடுத்துக்கலாம். இப்போது ப்ளஸ் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மூலையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ எஃபெக்டிவான ஹவு டு கிரியேட் எஃபெக்டிவ் ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழ்நாள்ஸ். யூடியூப் தனியாக ஒரு கலர் கொடுத்துப்போம். இப்போது இதோட ஸ்பாண்டு எந்த மாதிரினாச்சும் மாற்றிக்கலாம்.
கீழே நிறைய அந்த ஆப்ஷனில் நிறையா மாடலான யூடியூப் தமிழ்நாள்ஸு மாற்றுறதுக்கு இருக்குது. யூடியூப்பை எப்பவுமே ரெட்டில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதோட கலரும் மாற்றிக்கலாம். ஃபுல் ரெட்டாக கொடுத்துட்டேன். இப்போ இதை 3D ஷேப்புக்கு மாற்றிடலாம். 3D எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் ஒயிட் கொடுத்துக்குவோம். இப்போ ஒயிட் கொடுத்துட்டு அதோட பிரைட்னஸ் கரெக்டாக கொடுத்துக்குவாங்க. அதை 3Dயே நல்லா மாற்றிடலாம். யூடியூப் தமிழ்நாள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டெக்ஸ்ட்டில் தமிழ்நாள்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து யூடியூப் தமிழ்நாள்ஸ் உருவாக்குறதுனால ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழ்நாள்ஸ் டெக்ஸ்ட் இன்னொன்று போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரெட் கலரே கொடுத்துக்கலாம். இப்போது டைப் பண்ணிக்கலாம் யூடியூப் தமிழ்நாள்ஸ். ஓகே, தமிழ்நாள்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதேவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்டில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதை சென்டர் பண்ணிடலாம். இதே ஒரு ஃபாண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டில் மாற்றிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு ஃபாண்டில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 மட்டும் மறுபடியும் ஹவு டு கிரியேட் ஃபாண்ட்லேயே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கலர், அதோட கலர் மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணுமோ எல்லாத்துக்கும் ரெட்டே வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பேக்ரவுண்டு மட்டும் எல்லாத்துக்கும் மாற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அண்டர்லைன் வேணால் பண்ணிக்கலாம். பி ஸ்டைலில் போயிட்டு லைட்டாக சாய்ச்சிட்டு அண்டர்லைன் பண்ணியாச்சு. இதை 3D ஷேப் பார்த்துக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு 3D ஷேப்பில் பேக்ரவுண்ட் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். இதுக்கும் ரெட்டே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் குறைச்சிட்டு 3D ஷேப் மேலே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இதை யூடியூப் அப்படின்றதுனால நல்லா பெருசாக பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப் தமிழ்நாள்ஸு ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாள்ஸு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இதுதான் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ஏரோ மார்க் காமிச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ்நாள்ஸ்லேருந்து இதை ரெட் கலராக கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோட கலர் மாற்றிப்போம். இதோட அந்த கிளார் சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளார் சைஸை மாற்றிட்டு லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் யூடியூப் தமிழ்நாள்ஸ்ன்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு இது கொடுத்தாச்சு. ஓகே, இப்படி தான் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேணுனாலும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக வீடியோ போட்டால் தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுன்றதுக்காக ரொம்ப நேரம் போட விரும்புகிறேன். பார்த்தீங்களா, இந்த சேவ் சிம்பிளை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் இமேஜ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பிஎன்ஜி ஃபைலாக கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்மெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட சைஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு சைஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இப்போ நார்மலாக அல்ட்ராவானா ஒரு இல்லைனா வெரி ஐ கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சேவ் ஆகிடுச்சு, ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் ஆல்பத்தில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கேனாச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.